வளர்த்த அம்மாவை இழந்த மாதிரி என் சத்தியம் அவனை இழக்க விட மாட்டேன். சப்ப மாதிரி சண்டைக்கு பயந்துட்டு வேணும்னே உள்ளே உட்காந்துட்டு இருக்கான் அவள். சிங்கிள்ஸ் நடக்காமல் போச்சேன்னு சந்தோஷத்தில் இருக்கியா? நாளைக்கு நடக்க போகிற சிங்கிள்ஸில் அவன் இல்லாததே அவன் தோத்தா மாதிரி தான். இங்கே பாடுறா என்ன சொம்பே. ஜெயிலுக்குள்ளே வந்ததுலேருந்தே சத்யா என் கூட மோதுறதே வழக்கமாக வச்சுருக்கான். எப்பன்னு இருக்கேன். என்னைக்கு அவன் வெளியே வந்தாலும் சண்டை நடக்கும். அவன் சாவு என் கையில் தான்டா. டேய் பயப்படாதடா, பயந்தா தோத்துருவோம். ஜாக்கியை நம்பி கொடுத்துருக்கே கங்கா, முடிச்சிருவானா? மூடு, அதெல்லாம் அவன் கரெக்டாக பண்ணிடுவான். என்ன காசு? காசுலாம் கொடுக்க முடியாது. செம்ம ஆக்ஷன் பிளாக் நடக்க வேண்டிய இடத்துல கேரம் ஆட விட்டியே கங்கா. யாரா அது? ஏய் சொம்புடா. யாரா சொம்பு? இப்போ வர சிங்கிள்ஸ்க்கு ஏய் என்னடா? இருடா, என்ன கெத்தா வந்து கேட்குறான் பாரு. சத்யா ஒன்றும் பயந்து போலடா, அவன் எனக்காக தான் போயிருக்கான். வாடா. ஏய் என்னை வேற ஜெயிலுக்கு மாத்துறதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை. கதிர் என் உசுருடா. இது வரைக்கும் அவனை விட்டு நானோ என்னை விட்டு அவனும் இருந்ததே இல்லை. உன்னால் கதிரை விட்டு இருக்க முடியாது. என்னால் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த ஜெயிலில் இருக்க முடியாது. சத்யாக்கு வலிக்குண்டா. ஏ ஒத்தையில போகிறேன்டி ஒன்னால, நான் பித்து குழியாகிறேன்டி ஒன்னால, ஏ ஒன்னால நான் இளைச்சேன் துரும்பா. பழகுன முகம் பழகுன இடம் இதிலே என்னால் ஒன்றும் கழட்ட முடியல. இதில் புது ஜெயிலு புது மனுஷனுங்க, எப்படா தப்பிக்க போகிறேன்? பூஜா நினப்பாவே இருக்குடா. என்ன மாதிரி மெக்கானிக் வேலை பார்க்குற பசங்களெல்லாம் பொண்ணுங்க பார்க்குறதே பெருசுடா. ஆனால் என் பூஜா பார்த்தா அப்போல்லாம் எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும் பாரு, இப்படி இருக்கும். அவள் கூட வெளியில் போய் சுற்றணுங்கிறதெல்லாம் என் ஆசை இல்லைடா. எப்படியாவது அவகிட்ட போய் என் லவ்வை சொல்லணும், அவளோட வாழணும்.
அவ்வளோதான். ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணி நாயோட கேவலமாக சுற்றி கடைசியில் லவ்வை சொல்லலான்ட்டு ரிங்கோட போய் நின்னா லவ்வை சொல்கிறதுக்கு முன்னாடி கடைக்காரன் போய் போலீஸ்கிட்ட சொல்லிட்டான். ஏன்டா? லவ் மட்டும்தான்டா இருந்து, கிஃப்ட் கடைக்காரந்து. இந்த வேகம் தானே நம்மளை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கு. சத்யா, கதிர் மயக்க போட்டு விட்டா சத்யா. கங்கா கூட ஏதோ சிங்கிள்ஸ் பண்ணியிருக்கான். உன் மேல இருக்க கோவத்துல கங்கா கதிர் ஏதோ செஞ்சுட்டா சத்யா. ஜெயில் ஹாஸ்பிட்டல் பார்க்க முடியல சொல்லி ஜிஹெச் கொண்டு போயிருக்காங்க. எப்போ? சார் 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 கொஞ்சம் கதவு திறங்க சார். சார் சார் கதிரை பார்க்கணும், கதவு திறங்க சார். சார் டேய், அவனுக்கு ஒன்றும் இல்லடா, சும்மா செக்கப் தான் போயிருக்கேன், திறந்து விடுறாரு. இவனுக்கு தேவையாடா இது? விட்றா, அதெல்லாம் சரியாயிடும். உங்களை எவனும் பெருசாக கேள்வி கேட்க மாட்டான். அப்படியே கேட்டாலும் எந்த ரியாக்ஷன் இல்லாமல் இப்படி தான் தலையை குனிஞ்சு நிற்பீங்க. இதில் நாம பயப்படுறதுக்கு என்ன சார் இருக்கு? ஒரு உயிர் போயிருக்கியா? இந்த விஷயத்தை என்கிட்ட விடுங்க சார், நான் பார்த்துக்கிறேன். நாம் எதையோ சமாளிக்கிறோம், இதையும் சமாளிப்போம். நீ எல்லாம் மனுஷனாடா. இது டைரக்ட் லெவலுக்கு போனால் நமக்கு தான் பிரச்சனை. விஷயம் வெளியே தெரியாமல் பார்த்துக்கணும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸை நான் பார்த்துக்கிறேன். பசங்களால் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோங்க. இப்போ தான் சார் நீங்கள் சூப்பரண்ட். ராஜேந்திரன் சார், சத்யாவை நான் பார்க்கணும். ஓகே சார். சத்யா, சத்யா. கதிர் எப்படி சார் இருக்கா? கதிரை உனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியுமா? ஆமாம் சார். உங்கள் 2 பேருக்கு எத்தனை வருஷமா பழக்கம்? கணக்கு பார்த்து பழகல சார். பழகும் போதும் கணக்கு பார்க்கல. கதிர் எப்படி சார் இருக்கான்? கதிருக்கு உன்னை தவிர வேற யாரும் இல்லையா? கதிருக்கு என்னாச்சு? கதிருக்கு சரியாயிடும்னு சொல்லியிருந்தாங்க. என்னாச்சு சார்? கதிருக்கு கதிர் இனிமேல் சண்டை வேணாம் சத்யா. இருக்க வரைக்கும் ஒழுங்கா இருந்துட்டு வெளில போய் வாருங்கடா. எல்லாம் பார்த்துக்கலாம், நான் சொல்லியிருக்கேன். கதிர் செத்துட்டான். நாங்கள் என்ன பண்ணோம்? உங்களுக்கு தெரியும் கங்கா எங்க? எங்களுக்கு தெரியாது சத்யா. கங்கா எங்கடா? என்னடா அவன்? எங்க இருக்கா கங்கா? போய் சொல்லு. சத்யா கங்காவை சிங்கிள் சுட்டான் போய் சொல்லுப்பா. கங்கா ரிலீஸ் ஆயிட்டா சத்யா.